அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒன் டே ரெசார்ட்க்கு போன ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னுடைய சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெசார்ட்க்கு போறது திடீர்னு தான் பிளான் பண்ணோம். முதல்ல 15 பேர் போகலாம்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா 25 பேர் ஆனது. ஃபைனலா 30 பேர் சேர்ந்து ஈசிஆர்ல இருக்கிற ரெசார்ட்டை புக் பண்ணியாச்சு. சாட்டர்டே ஈவினிங்ல இருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் புக் பண்ணிட்டோம். எங்க அத்தை பொண்ணு தான் ரெசார்ட் புக் பண்ணது. அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ரெசார்ட் தான். ஒன் டே 24 ஹவர்ஸ்க்கு 20,000. ஈசிஆர்ல எம்ஜிஎம் பக்கத்துல டைம் ஸ்கொயர் கேட் இருக்கு. அதுக்குள்ள வந்தீங்கன்னா லாஸ்ட் ரெசார்ட் எங்களுடையதுதான். நாங்க வில்லா புக் பண்ணிட்டோம். 3 பெட்ரூம், டியூப்லெக்ஸ் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், பால்கனி, நல்ல ஸ்பேஷியஸான இடம். 3 ரூம்லயும் ஏசி. பசங்களை கூப்பிட்டு ரெசார்ட்க்கு வந்துட்டோம். எங்க 2 அத்தை ஃபேமிலி, அவங்க பசங்க, எங்க சித்தப்பா ஃபேமிலி, அவங்க பேர பசங்க, எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியா வந்துட்டாங்க. எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்து போறது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? ரெசார்ட்ல சமைக்கிறதுக்கு வீட்ல இருந்தே எங்க அத்தையும் எங்க அத்தை பொண்ணும் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாத்திரம், ஸ்டவ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிலிண்டர் மட்டும் ஒரு நாளைக்காக வாடகைக்கு இங்கேயே வாங்கிட்டோம். ரெசார்ட்க்கு வந்ததும் முதல்ல எல்லாருக்கும் டீ போட்டு குடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வீடு சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வீடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பசங்க வந்ததுமே எல்லாரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூலுக்கு விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. நைட் ஃபுல்லா விளையாடிட்டே இருந்தாங்க பசங்க. ஈவினிங் ரெசார்ட்க்கு வரும்போதே கடையில இருந்து மட்டன் கைமா வாங்கிட்டு வந்துருச்சு. நைட்டுக்கு மட்டன் கைமா தேங்காய் பால் போட்டு மேக்ரோனி தான் செஞ்சோம். அத்தை பொண்ணு தான் செஞ்சது. எங்க சித்தப்பா பையனுக்கு கையில பிடிக்க முடியல, அவ்வளோ என்ஜாய்மெண்ட். எங்க சித்தப்பா பையன் எங்க இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப கலகலன்னு காமெடியா இருக்கும். சிரிச்சு சிரிச்சு எங்களுக்கு வயிறெல்லாம் வலிக்கும், அப்படி ஜாலியா இருக்கும். தண்ணியில விளையாடுறது மட்டும் இல்லாம தண்ணி எடுத்து முகத்துல அடிச்சுட்டே இருப்பாங்க, கண்ணே திறக்க முடியாது, அந்த மாதிரி அடிப்பாங்க இந்த பசங்க கூட சேர்ந்து நானும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்ணி தண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க முகத்துல, கண்ணே திறக்க முடியல, மூச்சும் விட முடியல. எல்லாரும் என்னுடைய கசின்ஸ் தான். நாங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஏதாவது ஃபங்க்ஷன், மேரேஜ் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துட்டோம்னா ரொம்பவே ஜாலியா இருக்கும். மூச்சு பிடிச்சிட்டு எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்கன்னு அதெல்லாம் கூட கவுண்டிங் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. ஸ்விம்மிங் பூல்ல போய் விளையாடிட்டு வர்றதுக்குள்ள மேக்ரோனியும் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டா யாரும் தண்ணில இருந்து வர்ற மாதிரி தெரியல. அவ்வளவு என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பசங்க. पकड़ा ना को बोले ही है यार अयो यो எங்க சித்தப்பா பையனை தான் பிடிக்க முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ரெசார்ட் ஃபுல்லாவே சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிச்சுது. யாருமே நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை, தண்ணிலே இருந்தாங்க. சின்ன வயசுல ரெசார்ட்க்கு போனது எங்க அத்தைங்க கூட. இப்ப பசங்க பெருசான பிறகு அவங்க கூட வந்திருக்கேன். இனிமே எல்லாரும் சேர்ந்து இயர்லி ஒன் டைம் பிளான் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். நைட் ஃபுல்லா 2 மணி வரைக்கும் ஸ்விமிங் பூல்லயே விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. அதுக்கப்புறமா யாருமே தூங்கவே இல்லை. செஸ், லூடோ விளையாடிட்டு காலையில 5 மணி வரைக்கும் பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தோம். பசங்க எல்லாரும் சேர்ந்து காலையில கோவளம் போயிட்டாங்க, சன்ரைஸ் பாக்குறதுக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து வரும்போது மட்டன், சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வாங்கலாம்னு நினைச்சோம். யார் கிளீன் பண்றதுன்னு நினைச்சிட்டு மட்டன் 5 கிலோ, சிக்கன் 3 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு எங்க பெரிய அத்தை சிறுபருப்பு போட்டு பொங்கல் தான் செஞ்சாங்க. நான் வெறும் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்விம்மிங் பூல்ல விளையாடி ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருந்தது. எல்லாமே வீட்டுக்குள்ள வெளியே எல்லாமே காய வச்சிட்டு இருந்தோம். காலையில பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு நல்லா இருக்கு. வீடு சுத்தி நல்ல சுத்தமான காற்று. எங்க ரெசார்ட்ல இருந்து பார்த்தா பக்கத்துலயே எம்ஜிஎம் தெரியுது. காலையில கொஞ்ச நேரம் பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. நல்ல அமைதியான இடம். வீடு சுத்தி ஃபுல்லா மாங்காய் மரம். இந்த மாதிரி ஒரு வியூ பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். ரொம்ப நல்லா இருந்தது. எங்க அத்தை வெண்பொங்கல் செஞ்சிட்டாங்க. தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி எடுத்துட்டு வரல, அதனால கடையில இருந்து சாம்பார், சட்னி, மெது வடை மட்டும் வாங்கிட்டோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடி உட்கார்ந்து பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டிஃபன் சாப்பிட்டதும் மறுபடியும் எல்லாரும் போய் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டாங்க. நான் வீட்டுல அடிக்கடி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வீடியோ போடுறதுனால என் கையால சாப்பிடணும்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க.
எங்க மாமா அத்தை பொண்ணு 5 கிலோ அளவு மட்டன் பிரியாணி செய்யலாம்னு. வெயிலும் கொஞ்சம் அதிகமா இருந்ததா, எங்க அங்கிள் ஸ்ப்ரைட் கொண்டு வந்தாரு. அது குடிச்சிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்துட்டேன். எங்க பெரிய அத்தை வீட்டுல இருந்து குலோப் ஜாமுன், பிரெட் ஹல்வா ரெண்டுமே செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. பிரெட் ஹல்வா கேட்கவே வேணாம், ரொம்ப சூப்பரா செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்படியே கிரீமியா இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. எங்க அத்தை கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். எங்க அம்மா, சித்தி எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டாங்க தண்ணியில விளையாடுறதுக்கு. இது வரைக்கும் நான் 5 கிலோ அளவு மட்டன் பிரியாணி செஞ்சதே இல்ல. 3 கிலோ அளவு செஞ்சிருக்கேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் 5 கிலோ அளவு செய்யறது. எங்க அத்தை பொண்ணு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க அத்தை பொண்ணு வீட்ல இருந்து ஸ்டவ் எல்லாமே கார்ல வச்சு எடுத்துட்டு வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, பிரியாணிக்கு எப்பவுமே அகலமான பாத்திரத்துல தான் செய்யணும். பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் 1 லிட்டர் போட்டுக்கோங்க. 5 கிலோ அளவு பிரியாணிக்கு 1 லிட்டர் கரெக்டா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. 2 கிலோ வெங்காயம் நீளமா கட் பண்ணது போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. மூடி வச்சு வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் வதங்கின பிறகு 5 கிலோ பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு 1/4 கிலோ போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 5 கிலோ மட்டன் கழுவி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. மட்டன் போடுற வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. மட்டன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புதினா 2 கட்டு, பச்சை மிளகா ஒரு 15 நல்லா தண்ணியில கழுவி சேர்த்துக்குங்க. 5 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அளந்து கழுவி ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சு வதக்குனீங்கன்னா மட்டன் சீக்கிரமா வேகும். அதனாலதான் நான் இன்னைக்கு மட்டனை குக்கர்ல போடாம பாத்திரத்துலதான் வேக வைக்க போறேன். சக்தி மசாலா மிளகாத்தூள் பாக்கெட் 50 கிராம் போட்டுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் 1/2 லிட்டர் பாக்கெட் 2 போட்டிருக்கேன். தக்காளி 1 கிலோ கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசியட்டும், அது வரைக்கும் நல்லா கரண்டியால கிண்டி விடுங்க. பெரிய கரண்டியால என்னால மிக்ஸ் பண்ணவே முடியல, அதனால நான் சின்ன கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 லெமன் எடுத்து பிழிஞ்சிட்டு அந்த சாறு எடுத்து அந்த பிரியாணி மசாலால போட்டுருங்க. என் தம்பி ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருந்தா, அங்க இருந்து நான் பிரியாணி எப்படி செய்யறேன்னு வந்து பாத்துட்டு இருந்தா. நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். கொத்தமல்லி 1 கட்டு பொடிசா கட் பண்ணது சேர்த்துக்குங்க. எல்லாமே போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி வேகிறதுக்கு அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி போட்டு மட்டன் நல்லா வேக விடுங்க. அது வரைக்கும் சிக்கனுக்கு எங்க அத்தை பொண்ணு என் தங்கச்சி மசாலா தடவி வச்சுட்டா. சிக்கனுக்கு மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு, கார்ன்ஃபிளவர் மாவு, சக்தி மசாலா மிளகாத்தூள், தயிர், கரம் மசாலா போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் போட்டு கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். அரிசி போட்டு ஒரு வாட்டி நல்லா கீழே மேல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு மூடி வச்சிருங்க. பாதி வெந்ததும் நெய் போட்டு ஒரு காட்டன் துணியால தம் போட்டு மேல வெயிட் போட்டு வச்சிருங்க. ஆல்ரெடி எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டு, வெயிலும் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்தா நல்லா இருக்கும். ஏன் மேல மறுபடியும் தண்ணி எடுத்து மேல போட்டுட்டே இருந்தாங்க. கண்ணே திறக்க முடியல. தண்ணில இருந்து போதும்னு சொல்லிட்டு நான் மேல வந்துட்டேன். 1 டே ரெசார்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஈஸியார்ல 20,000 ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். பசங்க சந்தோஷத்துக்காக தான் வந்தோம். லஞ்ச் டைமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் ஃப்ரை பண்ணிட்டாங்க என் தம்பி வைப்பு. எல்லாருக்கும் பிரியாணி கழட்டி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். மசாலா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு கேக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். வெளியில பார்த்தா வியூஸ் ரொம்பவே பச்சை பச்சேல்னு ரொம்பவே நல்லா இருந்தது. ரிசார்ட்க்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் டைம். வில்லாவை வெக்கேட் பண்ணணும். அதனால எல்லாரும் அவங்கவுங்க ஓலா கார் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். இந்த ரிசார்ட்ல இருந்த ஒரு நாள் எனக்கு ரொம்பவே ஜாலியா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.